ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி, தவக்காலம் 5ஆம் வாரம், வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவசனங்கள் 10 முதல் 13 வரை. அந்நாள்களில் எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கிறார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழிதீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். இயேசுவை பிடிக்க முயன்றார்கள், ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 31 - 42 வரை. அக்காலத்தில் இயேசுவின் மேல் கல்லெறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்களுக்கு முன் செய்து காட்டியிருக்கின்றேன். அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயலுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்ளுகிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களை ஆவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தார்கள். அவர்கள் யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக் கொண்டார்கள். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமானவர்களே, விவிலியத்தில் நாம் காணும் ஓர் ஆச்சரியமான முரண், பியூட்டிஃபுல் பாரடாக்ஸ் ஒன்று உண்டு. ஒரு பக்கம் இயேசு ஏராளமான புதுமைகள் செய்ததற்கும், சட்டங்களை விட மனித நேயத்தை மையப்படுத்தியதற்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக சிலுவையில் மனமுவந்து தன் உயிரை கையளிக்க முன் வந்ததற்குமான காரணம் அவர் தன் தந்தையாகிய கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையே. அதே வேளையில் இன்னொரு பக்கம் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்களும் இயேசுவை எதிர்த்ததற்கும், அவரது செயல்களில் குற்றம் கண்டுபிடித்ததற்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை சிலுவையில் அறைந்ததற்குமான காரணம் அவர்கள் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையே. ஏன் இந்த முரண்? இதற்கான காரணம், இருவருமே கடவுளை எப்படி பார்த்தார்கள் என்பதில் உள்ள வித்தியாசமே இந்த முரணிற்கான காரணம். இதை விளக்குவதே இன்றைய நற்செய்தி. இயேசுவை பொறுத்த அளவில் கடவுள் மனிதர்களோடு மிகவும் நெருக்கமானவர்.
அவர்களுடைய வாழ்வோடு பின்னி பிணைந்தவர், மனிதர்கள் நடுவில் உறைவிடம் கொண்டவர், மனிதர் நடுவில் மனிதராக உலா வருபவர். ஆனால் பரிசேயர்களின் கடவுள் மனித வாழ்விலிருந்து அப்பாற்பட்ட கடவுள், எங்கோ வானத்தில் இருந்து கொண்டு மனிதர்களை இயக்குகின்ற கடவுள், மனித நேயத்தை விட சட்டங்களை மையப்படுத்திய கடவுள். கடவுளை பற்றிய இயேசுவின் கருத்தாக்கம் கடவுளை அப்பா என்ற பாசத்தின் வார்த்தையால் அழைக்க வைத்தது. அவரோடு நெருங்கி உறவாடுவதற்கும் உரையாடுவதற்கும் காரணமாக இருந்தது. தன் வழியாக கடவுளின் பிரசன்னத்தை வெளிப்படுத்த வைத்தது. இதற்கு மாறாக கடவுளை பற்றிய பரிசேயர்களின் கருத்தாக்கம் அவர்கள் கடவுளை பார்த்து பயப்பட வைத்தது. வாழ்வு வேறு வழிபாடு வேறு என்ற பிரிவினைக்கு காரணமாக இருந்தது. கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துவது வாழ்வின் முக்கியமான நோக்கம் என்று எண்ண வைத்தது. எனவேதான் இயேசு தன் தந்தையாகிய கடவுளோடு நெருக்கமான உறவு கொண்டிருப்பதாக சொன்ன பொழுது யூதர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் கடவுளை பழித்துரைப்பதாக கருதினர். அதன் பொருட்டு அவரை சாகடிக்கவும் துணிந்தனர். பிரியமானவர்களே, கடவுளை நாம் நம்புகிறோம் என்பது முக்கியமானது என்றாலும் அதைவிட முக்கியமானது எத்தகைய கடவுளை நாம் நம்புகிறோம் என்பது. இன்று நம்மில் பலர் நம்புவது பரிசேயர்களின் கடவுளை தானே ஒழிய இயேசுவின் கடவுளை அல்ல. அதாவது கடவுளை எங்கோ வானத்தில் இருப்பவராகத்தான் பார்க்கின்றோமே ஒழிய நம் வாழ்வோடு பின்னி பிணைந்த ஒருவராக அவர் இருக்கின்றார் என்று பார்ப்பதில்லை. நமக்குள்ளே இருந்து நம்மை இயக்குபவராக பார்ப்பதில்லை. கடவுளை பற்றிய தவறான பார்வைகளிலிருந்து நாம் வெளியே வர இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். நமக்குள்ளே கடவுள் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அவரது தெய்வீக தன்மையை நம் செயல்பாடுகள் வழியாகவும் வாழ்வு வழியாகவும் வெளிப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். அன்றைக்குரியவர்களை நமக்குள்ளே இருக்கிற இந்த தெய்வீக தன்மையை வெளியே கொண்டு வருவதற்கான வழியையும் நற்செய்தியில் இயேசு நமக்கு தருகின்றார். கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகள் அந்த வழியை நமக்கு உணர்த்துகின்றன. கடவுளின் வார்த்தையை ஆழ்ந்து தியானித்து அதை உள்வாங்குகிற பொழுது, அதாவது பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நம் தெய்வீகத்தன்மை வெளிப்படும் என்பதை இங்கு நாம் பார்க்கின்றோம். இதற்கு சிறந்த உதாரணம் அன்னை கன்னிமரியா. கடவுளின் வார்த்தையாம் இறைமகன் இயேசுவிற்கு தன்னில் இடம் கொடுத்ததன் வழியாக தன் தெய்வீகத்தை அவர் வெளிக்கொணர்ந்தார். வேதா மற்றும் தேவா என்பவை இரு சமஸ்கிருத வார்த்தைகள். இவ்விரு வார்த்தைகள் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடையவை. வேதா என்ற வார்த்தையின் எழுத்துக்களை மாற்றி எழுதினோம் என்றால் தேவா என்கின்ற வார்த்தை கிடைக்கிறது. வேதா என்பது கடவுளது வார்த்தை, தேவா என்றால் தெய்வ பிறவிகள் என்று பொருள். வேதத்தை உள்வாங்கியவர்களே தேவர்கள், அதாவது கடவுளது வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வத்தன்மை வாய்ந்தவர்கள் என்கிற செய்தி இங்கு காணப்படுகின்றது. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எங்கோ இருப்பவராக நினைத்து உம்மிலிருந்து அந்நியப்பட்ட வாழ்வு வாழாமல் நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர் என்பதை உணர்ந்து உம்மோடு ஆழமான உறவு கொண்டு வாழ எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன்.
தியாகத்தில் உயிர் தரும் தோழமையில் உடன் வரும் உறவுகளில் பாசத்தாயின் அன்பினில் வீச தந்தை தியாகத்தில் உயிர் தரும் தோழமையில் உடன் வரும் உறவுகளில் உனையன்று யாரை என் விழிகள் தேடுமோ இணையன்று யார் தான் உன் பணிகள் செய்வதோ எல்லாருக்கும் எல்லாமாய் வாழச் செய்குவாய் எல்லாருக்கும் எல்லாமாய் வாழச் செய்குவாய் எல்லை இல்லா உன் அன்பில் மகிழச் செய்குவாய் இறைவா 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 உன்னை காண துடிக்கின்றேன் இரவா உறவா என்னில் வாழ அழைக்கின்றேன் பசியாற்றும் இரக்கத்தில் பகிரும் இதயத்தில் பிணி நீக்கும் பரிவினில் பிறர்